Hi viewers, இந்த பாட்டோட நோட்ஸ் எப்படின்னு பார்ப்போம் இப்போ. ஸோ நான் இதை வந்துட்டு ஒரு 2.5 ஸ்கேல் ஃப்ளூட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 6/4 ஃப்ளூட் தான். இருந்தாலுமே நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா 2 ஹோல் இந்த சா தான் சொல்ல போகிறேன். ஓகே, நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்போவுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ச ரி க அந்த பேசிஸில் தான் இந்த நோட்ஸும் சொல்ல போகிறேன். ஓகே, இது சவுண்டிங் நல்லா இருக்குன்றதுக்காக இதில் சும்மா ப்ளே பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே ஓகே இந்த நோட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை ப்ளே பண்ணணுன்னா அந்த லிரிக் வந்துட்டு அப்படியே பார்த்து படித்தா தான் இது வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ப்ளே பண்ணப்போ வெறும் ஸ்வரமாக ப்ளே பண்ணதுக்கும் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஓகே, ஈஸியாக இருந்தது. அதே தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 லைனை வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, அதை வந்துட்டு எப்படி சர்ச் பண்ணேன்னா, சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்போ ரிசல்ட் வந்துச்சு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வேறு சைட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கட் பண்ணி அந்த லைனை வந்து டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ படிக்க கூட வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். மோரோவர் அது வந்து பாட்டோட சேர்ந்து லிரிக் வரும் வீடியோ மாதிரி. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நான் வந்துட்டு இது வந்து ஸ்லோகம் கான டுட்டோரியல் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த இதை படிக்கிறப்போ எதுக்கு எழுத்துக்கு மேலே வந்துட்டு 2, 3, 4ன்னு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிண்ட்டு, இது தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அதை படிச்சிடலாம். இப்போது தா மேலே வந்துட்டு 4 போட்டிருந்தா அது வந்து ஹிந்தியில் வந்துட்டு தா 4 இருக்குது, பா 4 இருக்குது இல்லையா? தமிழில் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. அதனால் அதை வந்துட்டு நம்பர் போட்டு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ தா அப்படின்னா தா மேலே 4 போட்டிருந்தா தான்னு படிக்கணும், தா. ஓகே, கடைசி தா. 3 போட்டிருந்தா கொஞ்சம் கம்மியாக, அது 3rd லெட்டர் தா. ஓகே, ஸோ இதான் காவும் அதே மாதிரி தான். கா அப்படின்னு படிக்கிறோம், லாஸ்ட் லெட்டர் படிக்கிறோம் 4 போட்டிருந்தா. ஸோ 3 and 4 தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ சாந்தாகாரம் புஜகசேனம் சொல்கிறப்போ டிவியில் கூட கேட்டிருக்கேன். விஸ்வாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், விஸ்வாதாரம் அப்படின்னு இருக்கும். ஸோ 4 போட்டது அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, இது மட்டும்தாங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜடாடவீகல ஜல பிரவாக பாவிதஸ்தலே. ஓகே, இதை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூட்டில் ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அதே மாதிரி கோலன் போட்டிருப்பாங்க. கோலன் போட்டிருந்தா அதை வந்து அந்த ரெண்டுமே சேர்த்து போகிறப்போ இஷ்ன்னு ஆயிரும். ஓகே, இல்லை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, பாருங்கள். இப்போ என்னன்னா, ஜடாடவீகலஜ்ஜல பிரவாக பாவிதஸ்தலே நிசா சசா சசா நிசா சசா சசா ஜடாடவீகலஜ்ஜல நிசா சசா 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 சரீரி சா ஹாஃப் நோட் ரீரி சரீரி பிரவாக பாவிதஸ்தலே ஓகே, பிரவாக பாவி சரீரி ரீனி நீ சசா. ஓகே, நிசா சசா சசா ச நிசா சசா சசா ச ரீரி நீ சசா.
அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, ஜடாடவீகலஜ்ஜல பிரவாக பாவிதஸ்தலே பிரவாக சரீரி ரீனி நீ சசா. ஓகே, இது பேஸ் ஃப்ளூட்டில் நிசா சசா சசா நிசா சசா சசா நிசா சசா 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 சரீரிரீரி சரீரிரீனி நீ சசா. ஓகே, சரீரிரீனி நீ சசா. கலேவலம்பிய கலேவலம்பியலம்பிதாம் புஜங்கதுங்க மாலிகாம். ஓகே, கலேவலம்பியலம்பிதாம். சகாககா சகாககாகரீரிரி சகாககாகரீரிரி. ஓகே, ஹாஃப் ஃப்ரீ எடுக்கிறோம் இதில். சகாககாகரீரிரி புஜங்கதுங்க புஜங்கதுங்க கலேவலம்பியலம்பிதாம் புஜங்கதுங்க மாலிகாம் நீரிசா. ஓகே, சகாககாக சகாககாகரிரி சகாககாகரிரி கலேவலம்பியலம்பிதாம் புஜங்கதுங்க ரீரிரீரி புஜங்கதுங்க மாலிகாம் நீரிசா. ஓகே, புஜங்கதுங்க மாலிகாம் நீரிசா நீரிசா. த்ரூ அவுட் ரீ வந்து 2 லைன்லேயும் வந்து ஹாஃப் நோட் தான் எடுக்கிறோம். ஓகே, பாருங்கள். ஸோ இந்த 2 லைன்ஸ் தான் அகெயின் வந்து இதே நோட்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, டமட்டமட்டமட்ட மண்ணினாத வட்ட மர்வயம். இதான் லிரிக்கா. நீங்கள் இதை படித்தோடனே உங்களுக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது. இது ஆக்சுவலாக அந்த மாதிரி இது அந்த மாதிரி இருக்குது. அந்த பீட்டோடு அது படிக்கிறப்போ அது உடனே வந்து நமக்கு மனப்படம் ஆயிடுது. பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டமட்டமட்ட அந்த மட்டை எடுத்து அந்த டக்குன்னு அடிச்சுட்டே போகிற மாதிரி டமட்டமட்டமட்ட மண்ணினாத வட்ட மர்வயம். ஓகே, சேம் ஸ்வராசா நிசா சசா சசா சரீரிரீரி சரீரிரீரிரீரி சரீரிரீரி மட்ட மர்வயம். நிசா சசா 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 ரீரி நீரிசா நீரிசா. ஓகே, நீரிசா நிசா சசா 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 ரீரி மண்ணினாத மட்ட மர்வயம் மர்வயம். ஓகே, நீரிசா இல்லை நீசசா. சேம் ஃபர்ஸ்ட் லைன் எப்படி நோட்ஸோ அதே மாதிரி தான். நிசா சசா 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 ரி ரீனி நீ சசா. சகார சண்ட தாண்டவம் தனோது ந சிவ சிவம். சகார சண்ட தாண்டவம் தனோது ந சகார சண்ட தாண்டவம் சகார சகாககாகரிரி 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 ரீரிரி ரீரிரி நீரிசா. அவ்வளோதான். ஓகே, ரீரிரி நீரிசா. சகார சண்ட தாண்டவம் தனோ துனஸ். அந்த துனஸ் சனோ துனஸ் சகார சண்ட தாண்டவம் தனோ துனஸ். அது சொன்னேன் இல்லையா, துனஸ் அப்படின்னா தூ நான் போட்டு அது ஒரு கோலன் போட்டிருப்பாங்க, அப்புறம் சிவம் இருக்கும். அந்த நஸ் சிவம் ஆயிரும் அது. ஓகே, நஹ அப்படின்னு படிக்கக்கூடாது. அந்த கோலன் வர்ற இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ஒரு ஜாயினிங் கன்ஜென்ஷன் மாதிரி அது நீங்கள் வந்து அதோட சேர்த்து படிச்சிடணும். அப்போ தான் அது நஹ சிவம்னு படிக்கக்கூடாது. ஓகே, இந்த ஒரே ஒரு ரூல் தெரிஞ்சால் நீங்கள் தமிழில் எல்லா மந்திரமும் படிச்சிடலாம்.
ஓகே, ருத்ர சமகம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே படிச்சிடலாம். இந்த ஒரே ஒரு ரூல் தான். அந்த கோலன் வந்து நீங்கள் இப்போது நான் கோலன் போட்டு சோமாய அப்படின்னு இருந்தால் நாம கோலன் போட்டு நமஹ சோமாய இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம சோமாயச்ச அப்படின்னு மாறிடணும். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? நமஹ சொல்லுவோம் இல்லையா, நமஹ சோமாய அப்படின்னு படிக்கக்கூடாது, நம சோமாய ருத்ராய அப்படின்னு வரும். ஓகே, பாருங்க, சேம் பாருங்க, லாஸ்ட் ஒன் டைம் சொல்லிடலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் அப்படியே எஃபெக்டோடு சேர்த்து ப்ளே பண்ணுறப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு அடி மட்டும் எடுத்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த டுட்டோரியலில். நெக்ஸ்ட்டு அந்த வேரியேஷன் வந்து எப்படி காமிக்கலாம் அப்படின்னு வேறு அடியில் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து நம்ம இன்னொரு டுட்டோரியல் பண்ணலாம். ஓகே, பாருங்கள். ஸோ இது பாருங்கள், நீங்கள் நோட்ஸை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். மனப்படம் பண்ண லிரிக்ஸை வந்துட்டு சொல்லிக்கிட்டே நீங்கள் ப்ளே பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஒரே ஒரு ப்ரீத்தில் வந்துட்டு ஜடாடவிகலஜல பிரவாக பாவிதஸ்தலே கலேவலம் விதாம்புஜங்க துங்க மாலிகாம் டமட்ட மன்னிநாத வட்ட மர்பயம் சகார சண்ட தாண்டவம் தனோதுன சிவ சிவம். அப்படி ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். எங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஸ்வரத்துலேருந்து எந்த ஸ்வரம் மெர்ஜ் பண்ணுறது அப்படின்ற கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே ப்ளே பண்ணுறப்போ ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த லிரிக்ஸை வந்து படிச்சுட்டு ப்ளே பண்ண, அதுக்கு தான் நான் அவ்வளோ நேரம் அதுக்காக பேசினேன். அதை படிச்சுட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்களும் வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.